லைனிங் கிளாத்து ஜாக்கெட் கிளாத்தில் எப்படி அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள். 1/2 இன்ச்சு சைடு ஆம்கோல் விட்டுட்டு நல்ல கிளாத்தை கட் பண்ணுறோம். கரெக்டான அளவு வந்து லைனிங் கிளாத்தில் தான் நம்ம ப்ளவுஸோடைய அளவு கரெக்டாக கட் பண்ணணும். 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணணும்னா நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு படிமான தையல் போடும்போது எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து கட் பண்ணனா கரெக்டாக வந்துடும். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பின்னு போடாமலே நெக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது பாருங்கள். ஒரு பக்கத்தை கரெக்டாக வச்சு எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுக்கிறோம். துணி வந்து முன்ன பின்ன நழுகாது பாருங்கள். ஒரு பக்கம் ஃபுல்லுமே சுருட்டி வச்சுட்டேன். ஒரு கையில் சுருட்டி வச்சுட்டு பிடிச்சிட்டேன். மேலே வந்துட்டு 1/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு தையல் அடிக்கிறோம். இப்போ நமக்கு பின்னு தேவையில்ல, கிளாத்தும் நழுகாது, அழகாக ஷேப்பாக வரும். நம்ம வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக சுருட்டி வச்சதுனால கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் அடிக்க போகிறோம். சேம் 1/4 இன்ச்சு எவ்வளோ அடிக்கிறோமோ அதே வந்து ஃபுல்லாக அடிச்சுக்கலாம். பக்கம் வர வர கொஞ்சமாக சுருட்டி வச்ச கிளாத்தை ஓப்பன் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி அழகாக அடித்தோம்னா நமக்கு ஷேப் மாறாது, கிளாத்து நழுவவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. பின்னு போடணுன்றது கிடையாது, இந்த மாதிரி நாமளும் ஷேப்பாக அடிக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சென்டரில் அங்கேயும் ஒரு கட் போட்டுக்கலாம். திருப்பினா சுருக்கம் இல்லாமல் அழகாக வரும். கட் பண்ணிவிட்டு கீழே வந்து எவ்வளோ தையலுக்காக இடம் விட்டுருக்குறோமோ அதையும் வந்து கரெக்டாக மார்க் போட்டிருக்குறோம். இப்போ நேராக வந்து அடிச்சிருவோம். அடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பிக்கலாம். நேராக ஒரே தையலை மார்க்கர் மேலேயே எவ்வளோ விட்டுருக்குறோமோ அந்த மார்க்கு மேலேயே தையல் ஓட்டிக்கிறோம். தையல் ஓட்டி வச்சு இப்போ திருப்பிடுவோம். திருப்பி விட்டு நெக்கில் ஃபஸ்ட்டு படிமான தையல் போட்டலாம். நெக்கில் தான் ஃபஸ்ட்டு தையல் போடணும். நெக்கில் தையல் போட்டுட்டோம்னா பிறகு வந்து நம்ம எல்லாமே கரெக்டாக வந்துடும். அந்த ஓரத்துலேயே தையல் ஓட்டுவோம். இஞ்சிலே கொஞ்சம் கிளாத்தை இழுத்து அடித்தோம்னா லைனிங் கிளாத்து வெளியில் தெரியக்கூடாது. மேலேயே வந்து படிமான தையல் போட்டலாம். ஊசி எடுக்காமல் லாஸ்ட்டு ஷோல்டரில் உட்கார்ந்த பிறகு திருப்பிட்டு ஃபுல்லாக படிமான தையல் போட்டுருவோம். படிமான தையல் கீழே தையல் ஓட்டிடுவோம். கீழே தையல் ஓட்டிட்ட பிறகு இந்த சைடு வந்ததும் எடுக்க வேண்டாம். திருப்பி கிளாத்தை வந்து 2 பக்கமும் சுருக்கம் இல்லாமல் அழகாக வலிச்சு விட்டு அதுக்கப்புறமா தையல் போடலாம். படிமான தையல் கொஞ்சம் பொறுமை தேவை. லைனிங் அட்டாச் பண்ணுற வரைக்கும் டீப் வந்து நம்ம கீழே வந்து அகலமாக வச்சுருக்குறோம். அது பாருங்கள் ஷோல்டர் இறங்காது. அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நான் சொல்கிறேன், அந்த வீடியோ போடுறேன். சூப்பராக இருக்கும். மேலே வந்து நெக்கு பாருங்கள் ஷோல்டர் பீஸ் வந்து கம்மியாக இருக்குது. பேக் சைடு டீப் அதிகமாக வச்சுருக்குறோம் அகலமாக. ரொம்பவும் அழகாக இருக்கும். 2 சைடும் வந்துட்டு படிமான தையல் ஓட்டிட்டு கிளாத் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். தைக்கும்பொழுது அந்த ஓரத்துலேயே வந்து கொஞ்சமாக ரொம்ப சின்ன தையலாக வைக்காமல் கொஞ்சம் 4 இன்ச்சில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஏதாவது ஒன்று அழகாக ஈஸியாக வரும். பாருங்கள் ஃபுல் ஃபினிஷிங்கை முடிச்சு. பேக் நெக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணி தைச்சு பாருங்கள்.